நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இந்த மாதிரி நம்ம தண்ணி கேன் பெருசா 25 லிட்டர் வாங்கும்போது, அதோட மூடி இருக்கும் இல்லையா? அந்த மூடிய இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது எடுத்துட்டு இந்த மாரி ஸ்கேல் யூஸ் பண்ணி, அந்த கார்ட்போர்ட 4 பக்கமும் ஒரே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்காக இப்படி வரைஞ்சிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி இது கட் பண்ணிட்டோம்னா, ஃபைன் சர்ஃபேஸஸா எல்லா பக்கமும் கிடைச்சிரும். இப்போ ஒயிட் பெயிண்ட் லைட்டா இந்த மாதிரி இதுல கொட்டிட்டு, பிரஷ் யூஸ் பண்ணி, இத அழகா இந்த மாதிரி நம்ம பிரஷ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதாவது இந்த என்டையர் கார்ட்போர்ட் ஃபுல்லா ஒயிட் கலர்ல மாறிடும். அடுத்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே காய வச்சுட்டு, நம்ம வச்சிருக்க அந்த வாட்டர் கேனனுடைய லிட் மூடி இருக்கு இல்லையா? அதை எடுத்து அது கேப்ல வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதா இருக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்துறணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட்டோட பேக் சைட்ல அழகா வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்ப கொண்டு வந்துர்றோம். 3 ரவுண்ட் ஷேப் வரைஞ்சதுக்கு அப்புறமா, இதுக்கு சென்டர்ல நம்ம டெய்ஸி மாதிரி ஒரு ஃப்ளார வரையறோம். இது என்ன ஷீட்ன்னு உங்களுக்கு தெரியுமா? இருங்க வரைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஷீட்ட வந்து ₹11க்கு நான் வாங்கியிருந்தேன். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் சரவணா ஸ்டோர் போயிருந்தேன் டி நகர்ல இருக்கிறதுக்கு. அங்க கிஃப்ட் பேக் பண்றதுக்காக வந்து நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிஃப்ட் ராப்பரும் நம்மளே வாங்கி தரணுமா, கிஃப்ட் ராப்பர் லேபிளும் நம்மளே வாங்கி தரணுமா. யூசுவலா ஒரு கிஃப்ட் வாங்கணும்னா, அத ராப் பண்ணி தர்றது பிளஸ் லேபிள் ஒட்டுறது, அவங்க காம்ப்ளிமென்டரியா நமக்கு எப்பவும் செய்யறது. பட் அவங்க செய்யவே இல்ல. அது ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்தது. அதுக்காக என்ன பில் போட வச்சு அப்பதான் ராப்பருக்கு பில் போட்டேன். அதுக்குள்ள அந்த அம்மா வந்து அந்த ஷீட் போட்டுட்டு மறுபடியும் அந்த லேபிளுக்கு திருப்பியும் கேட்கிறேன். லேபிளும் போய் பில் போட்டுட்டு வாங்கன்றாங்க. நான் திருப்பி திருப்பி அந்த ஷீட்டுக்காக ₹4 பே பண்ணிட்டு அப்பதான் பில் போட்டுட்டு வந்தேன். திருப்பி லைன்ல நின்னு திருப்பி இந்த லேபிளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு கவரே போட வேணாம். நானே கிஃப்ட் ராப் பண்ணிக்கிறேன்னு தான் வீட்டுக்கு வந்து அந்த கல்யாண கிஃப்ட் ராப் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டும் அதிலயே இன்சர்ட் பண்ணிட்டு, அதையும் ஷார்ட்ஸா உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்னா, கிளிட்டர் ஃபோம் ஷீட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இத வச்சு தான் நம்ம அடுத்து பண்ண போறோம். எனக்கு என்னன்னா கிஃப்ட் வாங்கும்போது காம்ப்ளிமெண்டரியா குடுக்க வேண்டியது அவங்களுடைய வேலை தான். அத கூட அவங்க பண்ண மாட்டேன் அப்படின்றது கொஞ்சம் டூ மச்சா தான் இருந்துச்சு. மத்த கடைலாம் அப்படி கிடையாது. இவங்க மட்டும் தான் அப்படி. ஓகே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுவும் அந்த கிஃப்ட் ராப்பர் பண்ணதும் அழுது அழுது கிஃப்ட் பண்றான். கிஃப்ட் ராப்பர் வந்து ஐ மீன் பண்றாங்க. அது எனக்கு இன்னும் கஷ்டமா இருந்தது. நமக்கு காசு போட்டு ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக குடுக்கறதுக்கு பண்றோம். பட் இவங்க கேர்லெஸ்ஸா என்னமோ கிஃப்ட் ராப் பண்றதே என்னமோ பெரிய ஒரு தியாகம் பண்ற மாதிரி கஷ்டப்பட்டு அழுது அழுது பண்றதுன்றது குடுக்குறவங்களுக்கு எப்படி அது நல்லதாவும், இல்ல வாங்குற நமக்கு தான் எப்படி ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த பேட் வைப் எனக்கு சுத்தமா அந்த கடையில பிடிக்கவே இல்ல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப 4 பக்கமும் இதுக்கு இந்த மாதிரி வந்து நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ராப்பர் அதாவது ப பார்டர் மாரி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த மாதிரி அந்த கேனோட லிட் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து கீழ இந்த மாரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிட்டு, அத லைட்டா அப்படி பிரஸ் பண்ணி எடுக்கிறேன். ஏன் பிரஸ் பண்ணி எடுக்கிறேன்னா, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அளவு தெரியணும் இல்லையா? அதுல ஒட்டுறதுக்காக, அதுக்காக. ஏன்னா திருப்பி இதுல ஃபெவிபாண்ட் அப்படின்றது இந்த கார்ட்ல அப்ளை பண்ண போறேன். ஏன்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் நம்ம காய வச்சுட்டு, அப்புறம் இந்த 2 சர்ஃபேஸஸையும் நம்ம ஒட்டும்போது தான் நமக்கு ஸ்ட்ராங்கா இது கிடைக்கும். இத வந்து எல்லா ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் வீடியோலயும் மேண்டேட்டரியா நான் சொல்ற விஷயம். ஸோ நெறைய பேர் வந்து அந்த ஃபெவிபாண்ட அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது கம் மாதிரி. இதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, இதுல ஃபெவிபாண்ட சென்டர்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும். ஸோ சென்டர்ல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா? கிளிட்டர் ஃப்ளார் அது எல்லாத்தையும் இதுல ஒட்ட போறோம். அந்த கிளிட்டர் ஃப்ளார் ஃபோம் ஷீட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டிக்கர்ல ஆனது. ஸோ அத அப்படியே வந்து நம்ம ஒட்டிடலாம். ஃபெவிபாண்ட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்ல அப்படியே நீங்க ஒட்டிட்டனா கூட ஒட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சரவணா ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் ராப்பர்ல தான் எனக்கு பிரச்சனை இருந்ததே தவிர, மத்த இந்த ஸ்டேஷனரில இருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரார்டினரி எல்லாமே விலை கம்மியா அவங்க கிட்ட சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. எனக்கு பிடிக்காத அந்த ஒரு விஷயம் இந்த கிஃப்ட் ராப்பர்ல தான் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து க்ளூ கன் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாரி ட்ராப் மாதிரி வைக்கணும். ஸோ நீங்க ஸ்டேஷனரிலாம் வாங்க போறதா இருந்தா, அந்த டி நகர் சரவணால கம்மியாவே விக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அங்க தயவு செஞ்சு கிஃப்ட்லாம் மட்டும் வாங்கிடாதீங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க. கிஃப்ட்டுமே கம்மி விலையில இருக்கு. ஆனா அந்த கிஃப்ட் ராப் பண்ற இடத்துல பண்ற டென்ஷன் வந்து நிஜமாலே அப்படி ஒரு கிஃப்ட் வாங்கணுமான்ற அளவுக்கு நமக்கு கோவம் வந்துருது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்தாகணும். இல்லன்னா நம்ம அங்க வாங்குறது கிஃப்ட் மட்டும் அங்க வாங்குறத பாய்காட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துரலாம். இந்த மாரி ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் அங்க வாங்குறது ரொம்ப பெஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து க்ளூ கன்ல சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் வச்சுட்டு, ஐ ஷேடோ இருக்கும் இல்லையா? அதுல வந்து பேர்ல் கலர் இருக்கும் பாருங்க. அத வச்சு நான் இந்த மாதிரி வந்து சூப்பரா இதுக்கு மேல ஒரு ஷேடிங் குடுக்குறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பேர்ல் பண்றதுல கூட ஐ ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா, அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல போய் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு அழகா ஒரு கலர் குடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம இன்னொரு வேலையும் பண்ண போறோம். இந்த மாரி எல்லா க்ளூ கன் இருக்கிற போர்ஷன்லயுமே ஐ ஷேடோ நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்து இதுக்கு அடிஷனலா வார்னிஷ் கோட்டிங்கும் குடுக்கலாம்.
அதே மாதிரியே சென்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாருடைய சென்டர் இடம், அந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லோ கலர் ஐ ஷேடோவ வந்து இந்த மாதிரி குடுக்க போறேன். ஸோ தட் இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்ல இந்த எல்லோ கலர் ஐ ஷேடோ குடுக்கும்போது ஒரு அழகான டீட்டெயிலிங் கிடைக்கும். அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப டிஃபரண்டான ஒரு சூப்பரா மெர்ஜ் ஆகுற மாரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கே. ஏன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்ல யூசுவலா நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்லாம் அடிச்சோம்னா, அப்படியே வந்து தெரியும். டிஃபரண்டா தெரியும். அப்படியே அடிக்கிற மாரி. இது அப்படியே கிளிட்டரோட கிளிட்டர் வந்து மெர்ஜ் ஆயிடுது. ஏன்னா ஐ ஷேடோவும் ஒரு கிளிட்டரி இருக்கா, இதுலயும் கிளிட்டர் இருக்கா. ஸோ ஒரே இனத்தோட இனத்த சேர்த்தா மாதிரி சூப்பரா அழகாயிடுது. இந்த மாதிரி மகரந்தத்துக்கு அழகா இந்த எல்லோ கலர்ல ஐ ஷேடோ கோல்டன் கலர்ல ஐ ஷேடோ வந்து குடுத்துட்டேன். இது ஃபுல்லா நல்லா டார்க்கா குடுக்க குடுக்க பார்த்தீங்கன்னா, அதோட ஷேடே அழகா இருக்கும். இப்ப சென்டர்ல இதுக்கு பிளாக் கலர் அல்லது எல்லோ கலர் வச்சு ஸ்மைலிய இந்த மாதிரி வந்து வரைஞ்சிடுறேன். ஸோ ஸ்மைலி வரைஞ்சுட்டா இந்த ஃப்ளாருக்கு இன்னொரு அழகு கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இது உங்களுடைய வாசல் என்ட்ரன்ஸ்ல ஸ்வீட் ஹோம் இல்லன்னா உங்க வாசல் என்ட்ரன்ஸ்ல வேற ஏதாவது டெக்கரேட்டிவா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஒரு சூப்பரான விஷயமா நீங்க ஸ்மைலியா அழகா வீட்டு வாசல்லே வரும்போது சிரிச்சுட்டு இருக்க இந்த அழகான ஹோம் டெக்கர வைக்கலாம். ஹோம் டெக்கர் மட்டும் இல்லாம இது அடிஷ்னலா இந்த மாதிரி ஹூக்கு இல்லன்னா வேற ஏதாவது பின்னு இன்சர்ட் பண்ணிட்டு, இத நீங்க என்ன பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னா, கீ செயின் ஹோல்டரா அழகா யூஸ் பண்ணலாம். இதுல இன்னுமே மேலலாம் கூட இதே மாதிரி போட் பின்ஸ வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு கீ செயினா யூஸ் பண்ணலாம். இல்ல குட்டி குட்டி இரும்பு ஹூக் கிடைக்கும் இல்லையா? அந்த ஹூக் வாங்கி கூட இதுல கீழ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஸ்வீட் ஹோம்னு மேல எழுதி கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப கியூட்டா, டிஃபரெண்ட்டா வேஸ்ட் வாட்டர் கேன் லிட்ல இருந்து, கார்ட்போர்ட்ல இருந்து ஃபோம் ஷீட் வச்சு ஒரு சின்ன பின் இன்சர்ட் பண்ணி அழகான ஹோம் டெக்கர் கம் ஸ்டோரேஜ் ஐடியாவா அதுவும் கீ செயின் ஹோல்டர வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல மாட்டி வைக்கும்போது ஸ்பார்க்கிளிங் கிளிட்டரியா கியூட்டான லுக்கோட ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க. இது பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்ப செகண்ட் கிராஃப்ட்க்கு போயிடலாம். செகண்ட் கிராஃப்ட்டும் அதே பாட்டில் மூடி இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம இந்த மாதிரி பாதியில இருந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேல் போர்ஷன மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இத தான் வந்து ஒரு மோல்டு மாரி யூஸ் பண்ண போறோம். அது என்ன மோல்டுனா, இதுக்கு மேல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நான் கலர்ட் இருக்கிறதுனால கலர்ட் எடுத்திருக்கேன். நீங்க ஒயிட் கலர் எடுத்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மெஜெண்டா கலர், இல்ல பிங்க் கலர், இல்ல ஆரஞ்சு கலர் குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாப்சிக்கல் ஸ்டிக்குமே நீங்க ஃபெவிபாண்ட வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏற்கனவே இந்த கேனுனுடைய லிட்டினுடைய அந்த டாப்லயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், வாட்டர் கேன் லிட்டோட டாப்லயும் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இது 7 நிமிஷம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொன்னா நீங்க அடுக்குங்க. எப்பவுமே ஈக்குவலா நம்ம பண்ணணும் ஒரு கிராஃப்ட்னா, ஆப்போசிட் சைட்ஸ ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்ப இந்த ஸ்டிக் ஒட்டும்போது கூட ஆப்போசிட் சைடு ஒட்டிட்டு தான் நீங்க அடுத்தடுத்து ஒட்டணுமே தவிர, நீங்க பாட்டுக்கு லைனா ஒட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கரெக்ட்டான ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஷேப் வராது. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 8 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து சின்னதா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு, அதையும் வந்து கட் பண்ணிட்டு, அத இதுல வந்து நம்ம அட்டாச் பண்ணி 8x8 அதாவது 2 8ஆ வந்து இதுல நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். 8+8 ஓகேவா? ஸோ இந்த மாரி அதுக்கு ஃபெவிபாண்ட இங்க அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பூன் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்பூன் இந்த மாதிரி வந்து ஒரு 3/4 வாசி கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். மீதி தான் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சு இதையும் இந்த எல்லா கேப்லயும் அப்படியே நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப கியூட்டான ஒரு டெக்கர் அப்படின்றது ரெடி ஆகும். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருங்க கார்ட்போர்ட்ல. அந்த பீஸ நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பீஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் ராப்பர் ஷீட்டு இல்லன்னா வந்து ஹெல்த் ட்ரிங்க் ஷீட்ல இந்த மாரி சில்வர் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? இதுல அந்த ரவுண்ட் ஷேப்ப கட் பண்ணிட்டு, இதையுமே வந்து கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கார்ட்போர்ட் மேல நல்லா கம் அப்ளை பண்ணிட்டு, இந்த சில்வர் பேட்டர்ன இது மேல ஒட்டணும். அதுக்கும் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்றேன். இந்த இடத்துலலாம் ஃபெவிகால் வேலைக்கே ஆவாது. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்றதா இருந்தா, இது மேல ஒரு 2 புக்க வச்சிடணும். அப்பதான் காயறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த 2 லேயரையும் 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு இப்படி ஒட்டிட்டீங்கன்னா, நமக்கு வேலை முடிஞ்சிரும். இப்போ பேக் சைட்ல அப்படியே இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு அடிஷனலா மேல நீங்க குந்தன் ஸ்டோன்ஸ், இல்ல வேற ஏதாவது ஸ்டோன் ஒர்க், இல்லன்னா தெர்மாக்கோல் பால்ஸ், இல்லன்னா பெர்ல்ஸ் இதுல எது வேணாலும் பார்டருக்கு ஒரு பெரிய டீட்டெயிலிங்கா குடுத்துருங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஸ்தெட்டிக் லுக் வந்து இந்த கிராஃப்ட்க்கு கொடுக்கும். அத மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஃபுல்லா இதுல பெர்ல் செயின் மாதிரி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அத அட்டாச் பண்ணிட்டு, சென்டர்ல இந்த அழகான சில்வர் பீஸ வந்து பிளேஸ் பண்ணிடுங்க.
டங் ட்விஸ்ட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் உடம்பு அப்படி இருக்கு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் குரல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லோ கலர்ல பெயிண்ட் எடுத்துட்டு, இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஸ்பூன்லயும் நீங்க இப்படி அடிச்சிட்டீங்கன்னா, அந்த மஜெண்டா கலருக்கும், எல்லோ கலருக்கும் மர்ஜ் ஆகும்போது இருக்கும் பாருங்க ஒரு அழகு. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. கலர் காம்பினேஷன் குடுக்குற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வேற எதுங்க குடுக்க முடியும் ஒரு கிராஃப்ட் பண்றவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி அழகா எல்லோ கலர் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இது காஞ்சிட்டே இருக்கும் பொழுது, நம்ம இப்ப சென்டர் பீஸ ஒட்ட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஒட்டிட்டோம்னா, ஒரு மிரர் வொர்க்டு உடன் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இது வந்து நமக்கு ரெடி ஆயிடும். உங்க வீட்ட அழகா அலங்காரம் பண்றதுக்கு இத விட ஒரு கிராண்டான கிஃப்ட் ஐடியா கிடைக்குமா? இல்லவே இல்ல இல்லையா? ஸோ இந்த ஹோம் டெக்கர் பீஸ உங்க வீட்ல நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. 2 ஐடியால எது பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.